பார்பிக்யூ ப்ரான் பன்னீர் டிக்கா. ஹோட்டல்ல சாப்பிடுற மாரியே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஒய்ஃப் செஞ்சாங்க. அது எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஓடிஜி இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும்னு கிடையாது. தவா ஃப்ரை கூட பண்ணலாம். ஒண்ணு ஃபுல்லா ப்ரான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பன்னீர் யூஸ் பண்ணி பண்ணணும். அது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பிக் ப்ரான்ஸ் எடுத்திருக்கோம். தமிழ்ல இதை கோட்ரான்னு சொல்லுவாங்க. நார்மலா யாராவது க்ளீன் பண்ற மாதிரி தான் இதையும் க்ளீன் பண்ணணும். ஆனா என்னன்னா இதோட கொழுப்பு எல்லாமே இதோட தலையில இருக்கும். ஸோ இதை தலையை நம்ம க்ளீன் பண்ணும்போது மொத்தமா உடைச்சிடாம வெறும் ஷெல்லை மட்டும் எடுத்தோம்னா அந்த கொழுப்பு வந்து மேல இருக்கும். பாடி ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு டெயில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எறாவை இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அதோட மேல நைஃபால குட்டியா ஒரு கோடு போட்டு அதுல இருக்க அழுக்க வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பெரிய சைஸ் எறா க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ண எறாவை ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சிடலாம். 500 கிராம்ஸ் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கோம். பன்னீர் ஆல்ரெடி எப்படி செய்யணுன்றதை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பன்னீரை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு. பன்னீர் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சிருவோம். இப்போ கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்றேன்னு பாத்தீங்களா, உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் அதே மாதிரி ஸ்கின் பீல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல இருந்ததுன்னா அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் டேஸ்டா இருக்கும். இப்போ இதை ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு பவுல்ல 50 ml எண்ணெய் ஊற்றி 5 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா கட்டி கட்டியா இருக்கக்கூடாது, அது நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி இருக்கணும். மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கையளவு கஸ்தூரி மேத்தி அதை எடுத்து அப்படியே போடாம 2 கையில நல்லா உரசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட மறந்துட்டேன், ஸோ லாஸ்டா நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிரான் அந்த மசாலால போட்டு அதோட எல்லா சைட்லயுமே மசாலா வந்து ஊறி இருக்கணும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எறாவை அதுல போட்டு அதோட எல்லா சைட்லயுமே மசாலாஸ் வந்து நல்லா ஊறி இருக்கணும். எந்த சைடுமே மிஸ் பண்ணாம எல்லா சைட்லயும் ஃபுல்லா மேரினேஷனுக்கு தடவி வச்சிடலாம். இப்போ இதை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருவோம். இப்போ நெக்ஸ்ட் பன்னீர், கட் பண்ணி வச்ச கேப்சிகம், ஆனியன் போட்டு மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பன்னீரை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணும். வேகமா அழுத்தினோம்னா பன்னீர் உடைஞ்சிடும். ஒரு 1 ஹவர் மேரினேஷனுக்கு அப்படியே வச்சிருவோம். மசாலாஸ் போட்டிருக்கனால நம்ம அகைன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வெளியவே இருக்கலாம். இப்போ ஒரு பிபிக்யூ ஸ்டிக் எடுத்து நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனியன், பன்னீர், கேப்சிகம், எறா, அதையே ரிப்பீட் பண்ணிக்கலாம். நான் காட்டுற ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. பன்னீர் இன்சர்ட் பண்ணும்போது ஸ்லோவா இன்சர்ட் பண்ணுங்க. நம்ம வேகமா ப்ரெஷர் கொடுத்தோம்னா பன்னீர் உடஞ்சிடும். எக்ஸ்ட்ரா இருக்க பன்னீரை நான் தனியா ஒரு ஸ்டிக்ல குத்தி அதையும் நான் வச்சுக்கிறேன். பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல. இப்போ நம்ம ஓடிஜில செட் பண்ணிடலாம். பிபிக்யூ ரோஸ்ட்ல வச்சுட்டு 180 டிகிரி 25 மினிட்ஸ். நம்மளோட பிரான் பன்னீர் டிக்கா எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு பாத்தீங்களா. ஓடிஜில இருந்து எடுத்த உடனே பட்டர் வந்து ஹீட்டா இருக்கும்போதே நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலா வீடியோல பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கோ, அதே மாதிரியே தான் சாப்பிடுறதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருந்தது. சாப்பிடுற ஒவ்வொரு பைட்டுக்குமே வந்துட்டு, "இது நம்ம வீட்ல தான் செஞ்சு சாப்பிடுறோமா?" அப்படின்னு இருந்தது. ஹோட்டல்ல சாப்பிடுற மாரியே இருந்தது இது எல்லாமே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதனா ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.